ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. குருஜி, அதாவது ஒரு குழந்தை, சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்குது, சில குழந்தைகள் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இந்த டேலண்ட் வந்து அவங்களுக்கு பிறப்பிலேயே அப்படி இருக்குதா, இல்லை இதை நம்ம போகிற போக்கில் அதை ட்ரைனிங் கொடுத்து முயற்சி எடுத்து அந்த துறையில் அவங்கள அந்த மாதிரி ஒரு உச்சத்துக்கு வளர்க்க முடியுமா? அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து இந்த டேலண்ட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதனுடைய டெஃபினேஷன் என்னென்னா, இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு 50 குழந்தைங்களும் எல்லாருமே ஒரு விதமான ஒரு ஆவரேஜாக அவங்க அந்த 6 வயசுக்கு உண்டான ஒரு இன்டெலிஜென்ஸில் அவங்க செயல்படுறாங்க. அப்போ வந்து அதை நார்மல்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அதில் ஒரு 2 குழந்தை மட்டும் பயங்கர எக்ஸ்ட்ராடினரியாக இப்போ ஒரு மியூசிக் வாசிக்குது, பாட்டு பாடுது. என்ன டேலண்ட்டுங்க அது பாருங்க, எந்த குழந்தையும் இப்படி கிட்டே நிற்காது, இது வந்து எப்படியெல்லாமோ பாடுது. ஒரு 20 வருஷம் ஒரு பெரிய ஒரு வித்வானுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானம் வந்து இந்த குழந்தைக்கு இருக்குது, பயங்கரமான டேலண்ட் அது இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த 20 வருஷம் ஒருத்தர் வந்து அந்த பாடலை பாடி அந்த ஒரு நிலையை அடைஞ்சாங்க இல்லையா, அவனுக்கு இருக்கிற திறமை இந்த 6 வயசு குழந்தைக்கு இருக்குது அப்படிங்கிறது இல்லை, பெரிய உண்மை ஒன்று உட்கார்ந்து கொண்டு இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது வந்து 1 வருஷம்தான் அது பாட்டுக்கு போகுது, ஆனால் 20 வருஷத்துக்கு உண்டான ஞானம் அதுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா, உண்மையிலேயே அதுக்கும் 20 வருஷம் ட்ரைனிங் எடுத்திருக்கு. ஆனால் அது இந்த பிறவியில் இல்லை, முற்பிறவியில் எடுத்திருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது இப்போ பிறந்து அதுக்கு 2 வயசு ஆகுது, 4 வயசு ஆகுது. 4 வயசு இந்த பிறவியில் அது இந்த உடம்புக்குள்ள 4 வருஷம் இருக்கு. இதுக்கு முற்பிறவியில் அது 90 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்திருக்கும். அது ஒரு பெரிய இசை ஒரு ஞானியாக இருந்திருக்கும். அதுக்கு அது 10 குருவிடம் சென்று கற்று முடிச்சிருச்சு. இப்போ அது இறந்து அந்த ஞானம் தொடருதுங்க. அது வேற ஒன்றும் இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? திடீர்னு எல்லாம் அப்படி ஒரு டேலண்ட்டு வர முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும், இது முற்பிறவியிலிருந்து வருகிறது. இப்போ நம்ம வந்து அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது அப்படியே தொடரும். அதாவது இந்த பொருள் தன்மையில் இருக்கிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட்டு போயிடுங்க. பொருள் தாண்டி உயிர் தொடர்பாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே கேரி ஆகும், அடுத்தடுத்த பிறவிக்கு போகும். இப்போ நீங்கள் சொத்து வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, நகை வாங்குறீங்க, புடவை வாங்குறீங்க, 10 வீடு வச்சுருக்கிறீங்க, 2 ரிசார்ட் வச்சுருக்கிறீங்க, 2 பிஸ்னஸை நடத்துகிறீங்க. இதெல்லாம் வந்து பொருள். இந்த பொருள் எல்லாம் நீங்கள் இறக்கும்போது உங்களை விட்டு போயிடும். ஆனால் உயிர் கூட தொடர்பு இருக்கிற உங்களுக்கு இருக்கிற ஞானம் வந்து அது உடல் சார்ந்த விஷயம் அல்ல. இது வந்து உடல் தாண்டிய ஒரு மனதில் போய் சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள் கூட ட்ராவல் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு நம்ம வந்து நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நமக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ, ஒரு அப்பா அம்மாவுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதை போட்டு திணிக்கக்கூடாது. அந்த குழந்தை முற்பிறவியில் என்னென்னமோ பண்ணிட்டு வந்திருக்கோம். அது ஒரு பெரிய தொழில் அதிபராக இருக்கும். அது ஒரு நகை வியாபாரம் பண்ணி நகை ஒரு கோல்டுலேயோ டைமண்ட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து டாக்டராக இருக்கீங்க, உங்கள் மனைவி வந்து ஒரு டாக்டரு, நீங்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைய வந்து டாக்டராக மாற்றணும்னு பார்ப்பீங்க. இப்போ அது முதலேருந்து வரணும், பரோட்டா கதை மாதிரி வரும். அது போட்டு பாவம் படாத பாடுபடுது. அது முற்பிறவியில் வைர வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த ஜென்மத்தில் அதுக்கு வந்து டைமண்ட் பிஸ்னஸை வச்சு கொடுத்தீங்கன்னா அது பிச்சுக்கிட்டு போகும். ஏன்னா அதுக்குண்டான எக்ஸ்பர்ட் அதுக்கிட்ட இருக்குது. ஒரு பிறவியில் அது வந்து ஒரு பெரிய வரைகிற ஆர்டிஸ்டாக இருந்திருக்கும். நீங்கள் இந்த பிறவியில் அவனுக்கு வந்து ஒரு நகைக்கடை வச்சு கொடுத்துருவீங்க, அவன் நொந்து நூலாவான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஆனால் அது வந்து அது ஃபஸ்ட்டே குழந்தை பருவத்தில் அது கண்டுபிடிக்க முடியாது.
சில சில விஷயங்கள் குழந்தை பருவத்தில் உங்கள் கண்ணுக்கு தெரியும். சில விஷயங்கள் வந்து ஒரு சில வருடங்கள் கழித்து தான் அது வெளிப்படும். அதோட டேலண்ட் வந்து கண்ணுக்கு தெரியும். அதனால் இந்த டேலண்ட்டு பிறப்பிலேயே வந்துருச்சு, திடீர்னு இது மேஜிக் மாதிரி வந்துருச்சு, அப்படிலாம் வரவே வராதுங்க. அது முற்பிறவியிலிருந்து வருகிறது. இப்போ லண்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை 4 வயசில் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்து வாசிக்குது. அது கர்நாடக சங்கீதம் முறைப்படி கற்றுக்கல, அதுக்கு ராகம் தெரிஞ்சிருக்கு, தாளம், பல்லவி, சரணம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இது எப்படிங்க சாத்தியம்? திடீர்னு எப்படி அந்த சாஃப்ட்வேர் உள்ள வேலை செய்யும்? அது வேலை செய்யாது. அது முற்பிறவியிலிருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அதே போல் இப்போ ஆதிசங்கரர் வந்து 6 வயசில் அவர் வந்து ஞானம் அடைஞ்சு சந்நியாசம் போயிட்டார். நம்ம என்ன சொல்கிறோம்? என்னப்பா அவர் பாருப்பா எவ்வளோ ஞானம் வந்துருச்சு, சின்ன வயசுலேயே அவருக்கு அப்படி ஒரு ஞானம் வந்து சன்னியாசியாக போயிட்டாரு, அப்போ எவ்வளோ பெரிய. ஆமாம், உண்மைதான். இது இந்த வயசில் அவர் சன்னியாசியாக போனால் நீங்களும் 6 வயசில் சன்னியாசியாக போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து 6 வயசில் 14 வயசில் ஆசை இருக்கும், கல்யாணம் பண்ணணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், 2 கல்யாணம் பண்ணணும்லாம் ஆசை இருக்கும். இப்போ ஏன் அவர் 6 வயசில் அவர் வந்து சன்னியாசியாக போயிட்டார்னா, முற்பிறவியில் அவருக்கு வந்து அந்த ஆத்ம ஞானம் வந்து விட்டது. அவர் ஒரு குரு கூட இருந்து வளர்ந்துட்டார், அந்த ஞானம் அவருக்கு வந்துருச்சு. அந்த பிறவியில் அவர் யார் கண்டா கல்யாணம் பண்ணியிருப்பார். 14 வயசு 20 வயசில் கல்யாணம் பண்ணி 35 வயசில் அவர் வந்து சன்னியாசம் எடுத்து அவர் ஒரு குருவிடம் போய் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு வாழ்க்கையில் எல்லாம் பார்த்துட்டாரு, ஆண்டு அனுபவிச்சிட்டாரு. இனி அவருக்கு கல்யாணம் தேவையில்லை. ஒரு பெண்ணோட அந்த உறவு அவருக்கு தேவையில்லை. அந்த நிலையை தாண்டி அடுத்த லெவலுக்கு வந்துட்டார். இப்போ உயிர் விடும்போது அவருக்கு ஞானம் கிடைக்கல, இந்த பிறவி எடுத்து இப்போ ஞானத்துக்கு வந்திருக்கார். ஸோ இது எல்லாமே எப்படின்னா ஒரு தொடர். அதாவது உடல் தாண்டிய நிலையில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி. இது வந்து நீங்கள் இந்த உடம்பை வச்சு அந்த வயசையும் வச்சு நீங்கள் ஒரு கணக்கு போடுறீங்க, அந்த கணக்கு வேலை செய்யாது. உள்ளுக்குள்ளே இது தொடராக வந்து கொண்டு இருக்குது, காலங்காலமாக வந்து கொண்டு இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு குழந்தையும் யுனிக். இந்த பிறவியில் இந்த வீட்டில் உங்களோட பிள்ளையாக அது வந்திருக்குது, அம்முட்டு தான் மேட்ரு. இதுக்கு முன்னாடி அது ஒரு டாக்டராக இருந்திருக்கும், ஒரு இன்ஜினியர் வீட்டில் பிறந்திருக்கும், ஆனால் டாக்டராக இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு வியாபாரி வீட்டில் பிறந்திருக்கும், அது மருத்துவராக இருந்திருக்கும். அதோட தன்மை வந்து அப்படித்தான் இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை அதிலே இருக்குது. ஸோ டேலண்ட்டுங்கிறது நாம் க்ரியேட் பண்ணுறது. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதே விஷயத்தை தொடர்ந்து நான் செய்யும்போது அதில் உச்சக்கட்ட எக்ஸ்பர்ட்டாக என்னால் மாற முடியும். அந்த விஷயத்தில் என்னால் பெரிய சாதனை என்னால் படைக்க முடியும். இறைவன் அப்படித்தான் படைத்திருக்கிறான். ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனித்தன்மையை கொடுத்திருக்கிறான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதை யார் நல்லா புரிஞ்சுக்கிறானோ அவன் வந்து அதை வளர்த்து கொண்டு வரலாம். இன்னொருத்தரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க தேவையில்லை. ஏன்னா அவர் முற்பிறவியில் இருந்திருப்பார். அதனால தான் அந்த ஸ்கூலில் நான் எப்போவுமே சொல்லுவேன், அந்த மார்க்கு கிரேடிங் சிஸ்டமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் முற்ஜென்மத்தில் வேறு வேறு நிலைப்பாட்டில் இருந்து வந்திருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு வயசை ஒரு பேஸாக வச்சு அவங்களுக்கு இவ்வளோதான் அறிவு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. வயசை வச்சு அது போகவே போகாது. முற்ஜென்மத்தில் அவனுக்கு என்னெல்லாம் கரெக்டாக வந்திருக்கானோ அதோட டேலண்ட் உள்ளே உட்காந்துருக்கும். இந்த ஜென்மத்தில் மட்டும்தான் நீங்கள் வயசை பார்க்குறீங்க, முற்ஜென்மத்தோட வயசை நீங்கள் சேர்க்கறது இல்லை. அந்த குறிப்பிட்ட துறையில் அவன் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறத நீங்கள் கவனிக்கிறது இல்லை. இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள், காமன் சென்ஸ். அதனால தான் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது. இப்போ ஒரு 10ஆம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணும், இன்னொரு குழந்தை மீடியாக்கராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் சப்ஜெக்ட் எல்லாம் ஒன்று தான், வேறு சப்ஜெக்டில் இது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதை நாம் புரிந்து கொண்டால் எந்த குழந்தையும் வந்து தாழ்ந்த குழந்தை அல்ல, எந்த குழந்தையும் பெரிய ஞானியும் அல்ல. ஒரு துறையை எடுத்து அதில் நாம் தொடர்ந்து அதை செய்து கொண்டே போனோம் என்றால் நம்ம அதை உச்சக்கட்ட ஒரு நிலைக்கு வர முடியும், ஹைலி டேலண்டடாக வர முடியும். 10 வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே துறையில் ஒருத்தன் செயல்பட்டு கொண்டே இருந்தான் என்று சொன்னால் அவன் அந்த துறையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். தொடர்ந்து அதை செய்யணும்.
அதை இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, இறந்ததுக்கு அப்புறமும் அடுத்த ஜென்மத்திலேயே நீங்கள் அதுலேயே தொடர்ந்து போகும்போது பீக்குக்கு வந்துடுவீங்க. இதுதான் வித்தியாசம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்.